ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜிக்குக்கு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அப்புறம் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் இது ஒரு சும்மா ட்ரை பண்ணேன், ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாடலில். எப்படி இருக்குன்னு தெரில, கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எந்த ஒரு இன்ட்ரோ வேணாடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க. இப்போ அப்படியே ஒரு மேன்ஷனுக்குள்ளே உள்ளே போனோம்னா, ஸோ அங்கே 2 பேர் அப்படியே சோபாவில் உட்காந்துக்கிட்டு, பா என்னப்பா இன்றைக்கி சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாண்டா எனக்கு தெரியல, இன்னும் எல்லாம் பறந்து வந்திருக்கும், ஒன்றும் வரல, என்னவா இருக்கும், அவ்வளோ சைலண்ட்டாக சண்டை போட்டுக்கிறாங்க, அதாம்மா எனக்கும் தெரியல, சவுண்டே பாரு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் மேலே அது சொல்லி பறந்து விழுகுறா. நான் சொல்லலை பற்றி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சோபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு சவுண்டுடா, அம்மா என்னால் முடியாதுன்னா முடியாது, அவனை என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியாது. டேய் உங்கள்கிட்ட யாரா இப்போ சம்மதம் கேட்டால் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? அவன் தான் உனக்கு லைஃப் பார்ட்னர், புரியுதா? இன்னும் விளையாடுறியா? அவனுக்கு எனக்கு சுத்தமாக ஆகாதும்மா, போய் அவனை என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறேன்? ஏன்னா உலகத்தில் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, எத்தனை பையன் இருக்கானுங்க, அவனுங்களாம் விட்டுட்டு உன் அண்ணன் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அது என்னமா அர்த்தம்? இல்லை என்ன அர்த்தம் தான் கேட்குறேன். உனக்கே தெரியும் அவனுக்கு எனக்கு சுத்தமாக ஆகாதுன்னு தெரிஞ்சது எதுக்கு அவனுக்கு எனக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறீங்க? இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவன் தான் என் வீட்டுக்கு மருமகனாக வரணும். வேறு யார் வந்தாலும் சாப்பாட்டில் வசத்து வச்சவன் பார்த்துக்க. அம்மா என்ன விளையாடுறியா? அவனுக்கு எனக்கு தான் சுத்தமாக ஆகாதும்மா, உனக்கே தெரியும்ல, நீயே பார்த்துட்டு தான் இருக்க. அவன் முன்னே என் கூட ஒரு நிமிஷம் நல்லா பேசுகிறானா? தெரிஞ்சிருந்து எதுக்கும்மா அவனுக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறீங்க? அம்மா எனக்கு அவனை பிடிக்கலம்மா, வேறு யாரையாவது கூட மேரேஜ் பண்ண சொல்லி நான் பண்ணிக்கிறேன், ஆனால் அவன் வேணாம்மா, எனக்கு அவனை பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா தான், இங்கே பாரு ஜங்கு, புரியுதா? அவனோட அது நம்ம ஜங்கு தான், உனக்கு அவனை தான் நான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன். இந்த வீட்டுக்கு ஜிமின் தான் வரணும், வேறு யார் வந்தாலும் அவளை தான் பார்த்துக்க. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இன்னும் 1 வீக்கில் உனக்கு மேரேஜ், நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டு, இன்னும் 1 வீக்கில் உனக்கு மேரேஜ், புரியுதா? அம்மா ஏம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? அந்த குள்ள பையனை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதும்மா, அது குட்டி சாத்தாம்மா, அது அது எப்படி சொல்லுது, அது ஒரு உயிர் கூட சொல்ல முடியாதும்மா, ஒரு குட்டி சாத்தான், ஒரு குட்டி பிசாசு, அவனெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதும்மா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஏய் என்னடா என்ன சும்மா பூனா போதே, சரி பரவாயில்லன்னு கொஞ்சம் விட்டு பிடிச்சா ரொம்ப ஓவராக தான் பேசிட்டு போகிற, கொய்யால உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க, இதுக்கு மேலே பையன் கூட பார்க்க மாட்டேன், கையை காலை ஒடிச்சு அவனை மேரேஜ் பண்ண வச்சிருவேன், தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், ஆத்தா நீ என்னை பெத்த தாயி, ஏன் அப்படி பேய் மாதிரி பேசுகிற? நீ இப்படியே பண்ணிட்டு பேயோட மோசமாக பேசுறேன்னு நினைப்பாரு பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு அம்மா தான், எங்கன்னா உங்கள் அப்பனை கூப்பிட்றேன், உங்கள் அப்பனை எங்கே கூப்பிட்றேன்? உங்கள் அப்பன் இல்லை, உன் அண்ணன் இல்லை, எவன் வந்தாலும் வேலைக்கு ஆகாது, புரியுதா? ஒழுங்காக சொல்கிறத கேட்டு ஒழுங்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தால் பண்ணிக்கோ, இல்லையா உனக்கு வீட்டில் சாப்பாடே கிடையாது. ஏன்னா சாப்பாடு மா புசுக்கு நீ இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, புரியுதில்ல, சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்னு தெரியுதில்ல, ஒழுங்காக நான் சொல்கிறத செய், அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லையா வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. ஆமாம் இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவராக இல்லை, இப்படி புசுக்குன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. தாய், நீ என்னை பெத்த தாய், இப்படிலாம் பண்ணக்கூடாதும்மா, புரிஞ்சிக்கம்மா. அம்மா உன் பையன் பாவம் இல்லை, அம்மா இப்படிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கும் அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கடா. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அம்மா தான், அதான் நான் சொல்லிட்டேன்ல ஃபைனு, போ முன்ன மேரேஜுக்காக வேண்டிய வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கோட அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், நான் போகிறேன், போய் எங்கே என்னை பெத்த அப்பன், ஐயோ தகப்பா
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு அப்படியே திரும்புகிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அப்பா தான், டேய் டேயா என்னடா பொசுக்குன்னு இந்த பக்கம் காற்று வருது, டேய் வடா போயிடலாம், இங்கேருந்து இவங்ககிட்டலாம் நம்மளால் வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு அவங்க அப்பா அப்படியே ஏஞ்சி போகிறாங்கடா. ஜங்குக்கா பக்கத்தில் உட்காந்து டேயாங்கடா. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே ஏஞ்சி போகலான்ட்டு போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான், யோ இங்கே வாயா, இங்கே வாயா, இங்கே உன்னை எங்கே போகிற நீ, எங்கே போகிறேன்னு கேட்டேன், இங்கே வா, உன் பொண்டாட்டி உன்னால் சமாளிக்க முடியாது, சமாளிக்க முடியுமா முடியாதா உனக்கே தெரியல, அந்த குள்ள வாத்துக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்து நீ எதுக்கு எனக்கு அவனை மேரேஜ் பண்ண வைக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அப்பா தான், டேய் நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன், எங்கிட்ட எங்கடா நீங்கள் கேட்குறீங்க, என்னை ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டேங்கிறீங்கடா, அது என் பொண்டாட்டி இருக்கா பாரு, என் பொண்டாட்டி சுத்த வேஸ்ட், என்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டேங்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் டேங் தான் சிரிக்கிறான். இப்போ அந்த சைடு ஜங்குக்கு தான், டேய் சிரிக்காதடா, சிரிச்சுன்னு வச்சுக்க அவ்வளோதான் பார்த்துக்க, நீ மட்டும் உனக்கு பிடிச்சவனை மேரேஜ் பண்ணிக்குவ, எல்லாம் ஜாலியாக இருப்ப, நான் மட்டும் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னாடா, டேய் அவன் சைஸை பாருடா, அவனை போய் என்னை மேரேஜ் பண்ண சொல்கிறாங்கடா, ஆல்ரெடி அவன் என்னை கண்டாவே அப்படி சண்டை கட்டுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ டேங் தான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அவனை நீ லவ் பண்ணியிருக்கணும், நீயும் அவன்கிட்ட அவன் செய்யும்போது சண்டை கட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, என் ஒய்ஃப் எப்படி இருக்கான் பாரு, சும்மா அப்படி ஷைனாட்டான், அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான், அவனை மாதிரி நீ பார்க்கறது இல்லை ஒருத்தனை லவ் பண்ணுறது, நீ ஏன் இவ்வளோ நாளாக சிங்கிளாக இருந்த, அதை பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அடே அதுக்குன்னு பிடிச்சாதான்டா மேரேஜ் பண்ணிக்க முடியும், லவ் பண்ண முடியும், பிடிக்காதவங்களை யாரையா இருந்தாலும் அந்த மாதிரி இது பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ டேங் தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுவும் தலையெழுத்து, நீயாச்சு அம்மாவாச்சு என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு இதுக்கு எதுவுமே சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் போகிறான். அப்புறம் போயிட்டு அப்படியே திரும்பி, ஏய் ஜங்குக்கா இல்லைடா, என் ஜிமின்னு ரொம்ப நல்லவன் புரியுதா, அவனை இந்த மாதிரி குள்ள பார்த்து குரங்கு பையில அப்படிலாம் சொல்லி திட்டாத, அவன் என்னோடய சோல்மேட் புரியுதா, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு, இந்த மாதிரி திட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், டேய் மொய்யால உன்னை இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அப்படியே தூக்கி கெடாசுவான். அந்த பக்கம் டேங் என்ன பண்ணுவான், டக்குன்னு அதை வந்து இது பண்ணிவிட்டு அவன் போயிடுவான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் வந்து மேலே ஸ்டெப் சரி ரூமுக்கு போயிடுறான். இப்போ இந்த சைடு ஜங்குக்கோட அப்பாவை பார்த்து தான் ஜங்குக்கு அப்படியே திரும்பி முறைப்பான். அத்தி மறுபடியும் இன்னும் இந்த பக்கம் வரான். என்னம்மா கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அப்பா போகிறாங்க. எல்லோரும் போயிருங்க, எல்லாம் போயிருங்க, நான் எப்படி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, ஐயோ ஏன் ஆத்தா நீயே இதை சொல்கிறது எதுவும் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்கு குழம்பிக்கிட்டு ஸோ அப்படியே வந்து ரூமுக்கு போகிறான்டா. இப்போ அப்படியே ஜிமின் சைடு பார்க்கலாம் வாங்கடா. இப்போ அங்கே முடியவே முடியாது, என்னால் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அது அந்த வளர்ந்த மாடு குரங்கு பயல பிசாசு, குட்டி பிசாசு இல்லை பெரிய பிசாசு, அந்த பிசாசு என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அப்பா என்ன நினச்சிட்டு இருக்க, ஆகுனா எப்போ பார்த்தாலும் என்னையும் அவனுக்கு எனக்கு சண்டை வந்துகிட்டே தான் இருக்குது, நீ எப்படி உன் தங்கச்சி பையனுக்கு என்னை மேரேஜ் பண்ண சொல்லி உன் தங்கச்சிக்கிட்ட ஓகே சொல்லிட்டு வரலாம், உனக்கே தெரியுமில்ல, சொல்லுப்பா உனக்கே தெரியுமில்ல, எனக்கு அவனுக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்து எதுக்குப்பா அவனுக்கு எனக்கு மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் ரொம்ப கத்துறான்டா. இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், டேய் அவன் நல்ல பையன்டா, அதெல்லாம் என் தங்கச்சி சொன்னால் கேட்பான்டா, நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க. அப்பா என்னால் முடியவே முடியாதுப்பா, வேணா நீ போய் பண்ணிக்க. என்ன நான் பண்ணிக்கவா, ஆமாம் என்னால் படிக்க முடியாது, அவன் மூஞ்சியா ஆளையும் அவன் மனசு மாதிரியே பார்க்கான், கை ஃபுல்லாக டேட்டோ போட்டிருக்கான், இயரிங் போட்டிருக்கான், பார்த்தா ரவுடி பையமாக இருக்கான், அவனை போய் என்னை மேரேஜ் பண்ண சொல்லிக்கிறேன். அப்பா உன் பையன் பாவம்ல
இதோட என்ன நல்ல பையனா பாரு, இல்லை நல்ல பொண்ணா பாரு, ஆனால் அவனை என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லலாம். இப்போ ஜிமினோட அப்பா தான், இங்கே பாரு ஜிமின், அதெல்லாம் ஜங்குக்கு அப்படி அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்ல பையன் புரியுதா, என்கிட்ட நல்லா நடந்துக்குவான் புரியுதா, உனக்கே தெரியுமில்ல மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு எப்படி அவன் நடந்துக்கிறான்னு, அது மாதிரி வேற எங்கேயாவது பார்த்தா கிடைக்குமா? ம் சொல்லு. அந்த பையனையும் விட்டுட்டா அப்புறம் எப்படிடா உனக்கு அவன் நல்லா உன்னை பார்த்துக்குவான்டா. எது? அவன் என்ன நல்லா பார்த்துக்கிறான். நீ அதை பார்த்த இல்லை? அன்னைக்கு இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உன் மண்டையை உடைச்சானே நினப்பு இருக்கா? டேய், அது உங்களுக்குள்ளே ஏதோ சண்டை நடக்குள்ள நான் தெரியாமல் குறுக்க போயிட்டு அதனால என் மண்டையை உடைச்சிட்டான். ஓ, தெரியாமல் உன் மண்டையை உடைச்சிட்டான். யோ தகப்பா, நல்லா திட்டிப்பிட போறியா? அவன் வேணும் தான் உன் மண்டையை உடைச்சான். என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற? ஆ, என்ன சொல்கிறேன்னா, என்ன மாதிரி ஒரு உருவத்தை பெற்றதுக்கு பெரிய உன் மண்டையை உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் என் உடைச்சான். உனக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமினோட அப்பா தான், அப்படியா சொன்னா? அச்சச்சோ, எனக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே என்ன பண்ணேன், அப்பயே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், இல்லை அப்பயே பிடிச்சவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பேன். யோ அப்பா, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் பார்த்துக்க. டே வீடுடா, அதெல்லாம் சரியாக போயிடும். அப்பா எனக்கு அவன் வேணாப்பா. இங்கே பாரு, நாளைக்கு அவனுக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் புரியுதா, ஃபைனல், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் சொல்ல மாட்டேன் ஜிமினா, 1 வீக்கில் உனக்கு அவனுக்கும் மேரேஜ், ஓகேவா? அப்பா என்னப்பா சொல்கிற? அவ்வளோதான், முடிஞ்சது. எனக்கா தெரியாது, நானாக பண்ணிக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து ஒரு மாதிரி கத்துறான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஃபைனல் ஜிமின், ஃபைனல், அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. யோ பயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து ரூமில் உட்காந்துருக்கான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா கீழே இறங்கி வந்துட்டு, அப்பா அடி அடி, இங்கே வாடி பையனை பற்றி சொன்ன குட்டி வாழை பற்றி வச்சுருக்க, என்னம்மா பேசுகிறான், அவங்ககிட்ட என்னால் பேசவே முடியல. அப்பா டயர்டாச்சு, ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான் சிரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, சின்ன வயசில் யார் எது பேசினாலும் கூட பேசு, அதெல்லாம் பண்ணு, அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துனது நீயே, இப்போ அனுபவி, என்னென்ன கேட்குற, அனுபவி உன் பிள்ளை தானே, ஒன்றை மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு, கட்டினதும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, போயிடறாங்க. இப்படி தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ ஜிக்குக்கு 2 பேர்த்துக்குமே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஜங்குக்கோட வீட்டில் தான் அது நடக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் ஜிமினோட ஃபேமிலி எல்லாமே வராங்க. அங்கே ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லாமே ரெடியாகி தான் இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் ஜங்குக்கு தான் அவனோட ரூமில், ஐயோ இந்த குள்ள பையனை வச்சுக்கிட்டு என்னால், ஐயோ அம்மாவும் கேட்க மாட்டேங்கிறா, என் அப்பனும் கேட்க மாட்டேங்கிறான், கூட பிறந்த அண்ணங்காரனாவது கேட்பான்னு பார்த்தா அவனும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். என்னை யாரும் பாவனே பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஐயோ, நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியலையே. காலம் ஃபுல்லாக இந்த குள்ள வார்த்தை கூடயே நம்ம குப்பை கொட்ட முடியும்? சும்மாவே ஆடுவானே, வால் மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு வாய்ஸ்டா, என்ன அம்மாமே, பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனே என்கேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு, நீ நல்ல ஆள் தான்டா, நீ நல்லா வருவடா, அது எப்பட்றா, முன்னாடி பார்த்தா 2 பேரும் ஃபைட் பண்ணிக்குவீங்களா, அப்புறமேட்டு இப்போ பிடிக்காத மாதிரி நடந்துக்குவீங்களா, ஆனால் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, வேற லெவல் தான்டா நீ, நடத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், மயிறு ஏதாவது அசிங்கமாக திட்டிப்பட போகிறேன், ஒழுங்காக ஓடி போயிரு, அப்புறம் நண்பன் கூட பார்க்க மாட்டேன், போடா. நான் மச்சான் பசுக்குன்னு இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறேன், உனக்காக மார்னிங்கே ஏஞ்சி எவ்வளோ டிப்டாப்பாக ரெடியாகி வந்திருக்கேன், என்னை பார்த்து, அதுவும் உன் நண்பனை பார்த்து இப்படி சொல்லிட்டேன், போ மச்சான், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மயிறு அடங்கு, நீ எதுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன, எப்படி இங்கே ஃபிகருங்களாம் வரும், அதுங்களை பார்த்து வழியில் இருந்தால் நான் வந்திருப்பேன், என்னமோ எனக்கு உதவி செஞ்சு வந்த மாதிரி நீலாம் பேசிகிட்டு இருக்க, நான் இதுக்கு உனக்கு உதவி செய்யணும்,
கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாடா போட்ட நீ. ம் என்னென்ன பண்ண என்னை இத்தனை பேத்துக்கிட்ட அடி வாங்க வச்சேன். உன்னை மொத்தமாக சாய்க்காம இருக்கான்ல, அவன் தானே உனக்கு கரெக்டான பேரன், அவன் தானே உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், டே காயே இப்போ கூட சும்மா அமைதியாக போயிடல, அப்புறம் எவக்கிட்ட செருப்படி வாங்க அப்படின்னே தெரியாது. டேய் பட அதான் இனிமேல் நான் ஜிமின்கிட்ட போய் உன்னை பற்றி எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்குறேன், போட போட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் சொல்கிறாங்க. ஆமாம் அது நம்ம காய்டா. இப்போ ஜங்குக் தான், ஏன் சொல்லு, என்ன பயமா என்ன அந்த குள்ள பிசாசை பார்த்து, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் காய் தான், அப்படியா, எப்படியும் 1 வீக்கில் மேரேஜ் தானே, ஒரு 15 டேஸ்லேயே தெரியும் நீ அவனுக்கு பயப்படுறியா அவன் உனக்கு பயப்படுறான். நான் ஏய் போடா, அதுதான் நான் பார்த்துக்கிறேன், என்னெல்லாம் யாரும் ஒன்றும் அசைக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ காய் தான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்லைடா, உனக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கும் ஒன்றும் பிடிக்காது, எப்படி இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டு, இன்னும் 1 வீக்கில் மேரேஜு, அப்புறம் அது அது எப்படா நடக்கும்? ஒருவேளை அப்படி இருக்குமோ, எப்படி இருக்குமோ? என்னடா சொல்கிற? இல்லை மச்சான், ஃபஸ்ட் நைட்டு அதான், அதை எப்படி பண்ணுவீங்க? உனக்கும் அவனை பிடிக்காது, அவனுக்கும் ஒன்றும் பிடிக்காது, அப்புறம் எப்படி அது மாதிரிலாம் நடக்கும்? டங்கும்மால அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு ஒரு பொருள் எடுத்து அடிக்கிற மாதிரி ஓடுறான். டே காய், இதுக்கு மேலே இருந்தால் உனக்கு அவ்வளோதான், ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் வந்து வெளியே ஓடிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆமாம்ல அவன் கேட்டதும் காட்டு தானே, அவனுக்கு என்ன பிடிக்காது, எனக்கும் அவனை பிடிக்காது, அப்போ அது மட்டும் எப்படி நடக்கும், எப்படி பண்ணணும்? ஜி அதையும் நீ நினைக்கிறேன், உனக்கு அவனை பிடிக்காதுல்ல, அதை பண்ணலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ இந்த சைடு ஜிமின் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து ஜங்குக் வீட்டுக்கு வந்திருப்பாங்கடா. ஸோ ஜங்குக் இப்போ என்ன பண்ணுறான், ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரான். இப்போ ஜிமின் வந்து சோஃபாவில் தான் உட்காந்துருப்பான். ஜங்குக்கும் அங்கேருந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குவான். 2 பேருமே ஒயிட் கலர் கோட் ஷூட் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க. ஜிமின் செம்ம அழகாக இருக்கான் அந்த ஒயிட் கலர் கோட் ஷூட்டில். அதே மாதிரி தான் ஜங்குக்கும் அவ்வளோ அழகாக இருக்கான். இப்போ 2 பேருமே ஜிமின் வந்து உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மாதிரி மொறப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே வந்து அப்படியே ஜிமின் பக்கத்தில் தான் உட்காரான். அந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் மேலே டச் ஆச்சு அவ்வளோதான் பார்த்துக்க, கொன்றுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏஜிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லுவான். இந்த பக்கம் ஜிமின் ஏஜிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்லுவான். இப்போ இவங்க 2 பேரும் அதே மாதிரி தான் அந்த சோபாவில் உட்காந்துட்டு 2 பேரும் சட்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு ஸோ ரிங் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஜிமின்லாம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த ரிங் எடுத்து ஜங்குக்கை பார்த்துட்டு, டேய் வளர்ந்தவன, இவ்வளோ நாளாக ஆப்போசிட் வீட்டில் இருந்துட்டு தான் ஒன்று அவ்வளோ டார்ச்சர் பண்ணேன், கொய்யால இதுக்கு மேலே பாரு, எப்படின்னு 24 ஹவர்ஸும் என் கூட தான் இருக்க போகிறேன், செத்தடா இன்னையோட நீ காலிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை ஸோ அந்த ரிங்கை வந்து அப்படியே அவ்வளோ வேகமாக ஜங்குக் கையில் போடுறான். அந்த பக்கம் ஜங்குக்கு பெயினே ஆயிடுச்சு. டீ குள்ள வந்து என்னடா பண்ணுற, சும்மா இப்போ என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லிட்டு அந்த ரிங்கை போடுறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே மறைச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்கு அப்படியே அந்த ரிங் எடுத்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். இன்னையோட ஒரு லைஃப் டோட்டல் காலின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்டில் அப்படியே ரிங் போடுறான். அப்படியே ஜிமினோட விரல் அப்படியே நசுக்கி போடுறான். அந்த பக்கம் ஜிமினுக்கு டீ எருமை மாடு வலிக்குதுடா, வலிக்கட்டும், நீ போடக்குள்ள எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, அதுக்குன்னு நீ நானும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். நீ மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே, 2 ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ
அந்த ரிங்கை போட்டுட்டு போய் இவன் கையில் ரிங்கை வாங்கிட்டு இவனும் அதே மாதிரி சொல்கிறான், ஜங்குக்கும் அதே மாதிரி சொல்கிறான். இப்போ அங்கே இருக்கவங்கலாம் பார்த்து சிரிச்சுட்டு கிளாப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து 4 பேர் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃபேமிலியெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ஜங்குக்கும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக்கு அமைதியாக இருந்தாலும் ஜிமின் கம்முனே இருக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறான்னா ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே ஜிமினோட ஜங்குக்கோட தைல்ஸில் அப்படியே குத்திட்டு உனக்கு திமிர் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் உட்காந்துருப்பேன், மூஞ்சப்பாரு சி போய் அவன் பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் டீ அப்பா இன்னும் வலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினோட தைல்ஸில் அப்படியே ஹேண்டை வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு என்ன சொன்ன அவன் பக்கத்தில் உட்காந்துமா, இனிமேல் எனக்கு ஆசைப்பாரு அவன் பக்கத்தில் வந்து உட்காரணுன்னு, என்னடா பண்ணுறதுன்னு போனால் போதுன்னு உட்காந்துட்ருக்கேன் புரியுதா, ஒழுங்காக மூடிட்டு சாப்பிட்டு ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அந்த பக்கம் ஜிமின் தான் என்ன மூடிட்டு சாப்பிட்ணுமா, ஒன்று இருடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஜூஸ் இருக்கும் எடுத்து அப்படியே ஜங்குக்கு ஃபேஸ்லேயே ஊற்றிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் டீ குள்ள வாத்து எருமை மாட்டு பயலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா அவனோட கிளாஸில் தண்ணி இருக்கணும் அதை எடுத்து ஜிம்மின் ஃபேஸ்லேயே ஊற்றிடுறான். இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. பிடிச்சி இவன் அடிக்கும் இவன் அடிக்கும் முடி பிடிச்சி ஆட்டிக்கும் 2 பேரும் அப்படி ஆட்டிக்கிறாங்க. ஸோ ஆட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைம் கேப்பில் இவ்வளோ நடக்குது. ஸோ அங்கே இருக்கவங்களே இவங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவங்க போல சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இது 2மே எப்பவுமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ எப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அந்த சண்டையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் அப்படி இருக்காங்க. ஃபேஸ்லலாம் அங்கங்கேயும் காய் சாம்பார் அது இதையும் ஒட்டியிருக்கு. ஒரு மாதிரி ஹேரெல்லாம் கலைஞ்சி போன மாதிரி அப்படியே அந்த இடமே ஒரு நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்கு கேச்சு போடா எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரூமுக்கு போயிடறான். இந்த பக்கம் வந்துட்டேன் ஜிமினும் போடா லூசு பையல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏஞ்சி அவன் வீட்டுக்கு போயிடறான். அங்கே போயிட்டு அப்படியே அவ்வளோ கோவமா அவன் பெட்டில் உட்காந்துருக்கான். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னை இந்த மாதிரி பண்ணியிருப்பான். போச்சு என் ஷர்ட்டெல்லாம் போச்சு, என் ஃபேஸ் எல்லாம் போச்சு. நான் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கேன். என் ஃபேஸ் எப்படி நார வச்சுருக்கான் பாரு. இங்கே பாருங்க ஆர்மிஸ், நான் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கேன். அவன் அந்த எருமை மாடி என்னை என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் நீங்களும். இங்கே பாருங்கள், என் க்யூட் ஃபேஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினரல் பார்த்து அப்படியே வந்து ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான். ஸோ அப்படியே ஜிமின் ரூம்க்கு வராங்க. ஜிமினா என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே முறைச்சிட்டு அப்படியே பெட்டில் உக்காந்துருக்காண்டா. இப்போ அங்கே அவன் ஜிமினோட அப்பா வந்து ஜிமினா என்னப்பா என்னாச்சு, என்ன இந்த கோலத்தில் உட்காந்துருக்கு, என்ன இந்த காலத்தில் உட்காந்துருக்கான், அவன் தங்கச்சிம்மா வரக்கான்ல அவன் பண்ணி வச்ச வேலை தான் பாரு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த சைடு ஜிமினோட அப்பா தான் இங்கே பாருப்பா ஜங்குக்குள்ளே இப்படி பண்ணியிருக்க மாட்டான், நீ எங்கே போய் உருண்டு பிறந்துட்டு வந்தியோ தெரில, தகப்பா ஒழுங்காக ஓடி போயிறியா, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், அப்படியா சிங்கமாக திட்டிவிட போகிறேன். ஜிமினா நான் உன் அப்பாடா போயாங்கோ. இப்போ என்ன சொல்ல வந்த? ஒன்றும் இல்லை கம்முன்னு போயிருப்பா, என்னை காண்டி ஏற்றாத, நான் ஏதாவது வேறு ஏதாவது சொல்லிவிட போகிறேன். என்னப்பா என்னாச்சு, என்ன ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான். ஸோ ஒரு கட்டை மாதிரி இருக்குண்டா, அதை எடுத்துகிட்டு அப்படியே துரத்துறான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா அந்த வீடு ஃபுல்லாக ஓடுறாரு. இங்கே பார்ப்பா உன் அப்பா நான் பாவல்ல, அப்புறம் நான் உன்னை இத்தனை வருஷமாக வளர்த்ததுக்கெலாம் நீ இப்படி தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பியா, ஆல்ரெடி பாவம்ப்பா உன் அப்பா உன் வயசாகிடுச்சு ஓட முடியல, உனக்கு என்ன ஆனால் எனக்கு என்னையா, என்னை கொண்டு போய் பாலங்காலத்தில் தள்ளி விட்டுட்டு நீ என்ன அப்பாவது கிப்பனாவது இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் அவங்க அப்பாவை துரத்திட்டு இருப்பான். ஸோ அவர் இதுக்கு ஓடிட்டே இருக்காரு. இப்போ அங்கே ஜங்குக்கோட அவங்க அம்மா தாண்டா அப்படியே உள்ளே வராங்க. வந்து பார்த்தா வீடே அவ்வளோ சண்டை, அவ்வளோ அலப்பறையாக போயிட்டுருக்கேன். இப்போ அந்த சைடு ஜங்குக்கு அவங்க அம்மா தான், ஐயோ
ஏன் அண்ணா 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 இருந்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கு அவங்க அம்மா போயிட்டு ஜிம்மினா ஜிம்னா ஏன்ப்பா ஏன் இந்த மாதிரி அண்ணனை பண்ணுறாங்க அப்பா பாவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அப்பா சொல்லுவாங்க. இப்போ ஜிமின் அப்படியே டேர்ன் பண்ணி வார்த்தை வா ஒன்று தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இங்கே வா ஒய்யால என்கிட்ட மாட்டினியா? நான் உன் பையனா பெற்று வச்சிருக்கேன், பையனையா பெற்று வச்சிருக்கேன், குரங்கு பெற்று வச்சிருக்கேன், அந்த குரங்கு என்ன பண்ணி வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான் ஜிமின்னு உடனே அவங்க அத்தையை துரத்த ஆரம்பிச்சிடறான். அவங்களும் வீடு ஃபுல்லாக அப்படியே ஓடிட்டுருக்காங்க. இங்கே பாருப்பா இங்கே பாரு அத்தைக்கு வயசாயிருச்சுல, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் பாவம்ல அப்படின்னு சொல்லணும். நீயா பாவம் ஏன் எனக்கு அந்த டைம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இவனை எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? அவன் கூட என்கிட்ட நல்லா பேசுவான், பரவாயில்லன்னுலாம். இவனை எதுக்கு எனக்கு மேரேஜ் பண்ண வைக்கிறேன்? அவன் மனுஷனை அவன் என்னை என்ன டார்ச்சர் பண்ணுறான், நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்க? எனக்கு அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து ஜங்குக்கு அவங்க அம்மாவை தருத்துவான். எப்போ இந்த சைடு ஜங்குக்கு அவங்க அம்மா தான் யோ அண்ணா என்ன எங்கேயா இருக்க, இங்கே வாயா நோவம் கோத்து விட்டு போயிட்ட, இவன் என்ன இந்த துரத்துறான். இப்போ ஜிமினோட அப்பா தான் நீ தானே வாலண்டரி வந்த, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆளை ஓடுறா சாமி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க ஜிமின் அவங்க அப்பா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்குக்கு அவங்க அம்மாவை துரத்திட்டு இந்த மாதிரி தானே இவங்களுக்குள்ளே வந்து அப்படியே கொஞ்ச நேரம் போயிருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கும் வந்திருப்பான். ஸோ இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா இதாண்டா சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு அம்மா இங்கே பாரு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை என்னென்னலாம் பண்ணுவான், நீ எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லைம்மா, நீ என்னோட பெத்த அம்மா இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன் இவன் வேணாம் நம்ம கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அம்மா தான் நேவர், அவன் என்னை என்ன பண்ணாலும் சரி நான் தானே கஷ்டப்படுறேன், ஒன்றும் நான் இது பண்ண முடியாது புரியுதா, அந்த கல்யாணம் நடக்கிறது தான் புரியுதா, மூடிட்டு போட இதான் சாக்கு நினச்சிட்டு வந்துட்டியண்ணா மா நீ அவங்ககிட்ட டேய் இன்னும் இதை போட்டு 2 சாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ இந்த பக்கம் ஜிம்மின் தான் டேய் இருடா முன்ன 1-2 சாத்துறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கு பக்கம் திரும்பிக்குவான். ஆத்தி பேய் நம்ம பக்கம் வருது நான் ஓடிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படியே ஓடிடுவான். ஸோ இப்படியே தான் இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அப்படியே அப்பப்போ சண்டை கட்டிக்குவாங்க. இதே மாதிரி தான் இதை வந்து ஃபேமிலி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா இது 2 அப்படி தான், இது லூசுங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டில் போயிடுவாங்க. இப்படியே தான் 1 வீக்கு பாஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மேரேஜ் 2 பேர்த்துக்கும் ஜிங்குக்கு 2 பேர்த்துக்கும். இவங்க ஈவினிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் வந்து ரூமில் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்கான், அதே மாதிரி ஜங்குக்கும் ரூமில் வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கான். இல்லை இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செட் ஆகாதுன்னு நினச்சிட்டு நைட் 10 o'clock இருக்குண்டா. ஸோ என்ன பண்ணுறான்னா ஜிமின் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து நைட்டாக கிளம்ப பார்க்குறான். அதே மாதிரி தான் அவன் ஜங்குக்கும் இவங்களாம் நம்மளால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு 2 பேருமே சூட் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்கடா. ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவாங்க. போயிட்டு ஒரு கேப்லாம் புக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு கேப் புக் பண்ணி அந்த கேப் அங்கே வந்துடும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமின் ஏறுவான். ஸோ அது ஆப்போசிட் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஏறுவான். ஆனால் இவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே தெரியாது, 2 பேருமே ஒரே கேப் தான் புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் இது அண்ணா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்களும் இதே மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த வாய்ஸ் தான் எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு 2 பேரும் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா ஜிங்குக்கு 2 பேர்த்துக்குமே செம ஷாக்கு. நீயா நீ என்னடா பண்ணுறீங்க, அதுதான் நான் கேட்கணும், நீ என்னடா பண்ணுறங்க? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அதனால நான் ஓடுறேன், எனக்கு தான் பிடிக்கல அதனால தான் நானும் போகிறேன், அதுக்கு எதுக்கு நான் இங்கே வந்தேன், வேறு எங்கேயாவது போக வேண்டியதானே, எனக்கு என்ன தெரியும் நீ இங்கே வருவோம், வேணா நீ இறங்கி போ, அதெல்லாம் முடியாது, நீ இறங்கி போடா, என்னால் முடியாது, நீ போடா நீ போடா அடிச்சு நீங்கள் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த டிரைவர் சொல்லுவாங்க. இப்போ 2 பேருமே அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. என்ன வேணும் இப்போ உங்களுக்கு, அவனை கீழே இருக்குங்க, நான் அவங்க எவ்வளோ பே பண்ணாங்களோ அதோட டபுள் மடங்காக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இந்த பக்கம் ஜங்குக்கு முன்னே அவனே இருக்குங்க, நான் ட்ரிபிள் மடங்காக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேய் என்னால் இறங்க முடியாது, நீ இறங்கி போடா, டேய் என்னால் இறங்க முடியாது, நீ முன்னே இறங்கி போடா,
உன்னை பிடிக்கலன்னு தானே நானே வந்தேன். நானும் தான் உன்னை பிடிக்கலன்னு வந்தேன். அதுக்கு எதுக்குடா என்கிட்ட வந்தேன்? நான் என்கிட்ட உங்ககிட்ட வந்தேன். நீ தானே என்கிட்ட வந்த. டேய் நான் வந்தேனா அப்படின்ட்டு ஜிமின் போவான். அந்த பக்கம் ஜங்குக்கு தான். அப்போ நான் வந்தேனா? ஆமாண்டா நீ தானே என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க. டேய் எங்கடா இவங்க ஹேண்ட்ஸமான ஒரு பாய் வந்து விட்டுட்டு போயிடுவானோ என்னமோன்னு நீ தானே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க. யார்? நான். நீ தான் இந்த க்யூட்டான பையன் விட்டுட்டு போயிடுவானோன்னு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த காருக்குள்ளேயே சண்டை கட்டிக்கிறாங்க. நீ இறங்கு, என்னால் இறங்க முடியாது. நீ இறங்கு, என்னாலே இறங்க முடியாது. டேய் எங்கள் 2 பேரும் நீ கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டிரைவர் சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் 2 பேர்த்துக்குமே செம்ம ஷாக்கு. அண்ணா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இறங்க, நீங்கள் காசும் தர வேணாம், ஒன்றும் தர வேணாம், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துமே கீழே இறக்கிட்டோம். லக்கேஜ் எல்லாம் கீழே போட்டு இப்போ அந்த டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான், புரியுதா? ஆனால் உங்கள் கூட இருக்கவங்க நீங்கள் 2 பேரும் தெளிவாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கவங்க தான் பைத்தியம். ஆனால் பாவம்டா, உன்னோட அப்பா அம்மாவும் சரி, உன்னோடைய அப்பா அம்மாவும் சரி, நிஜமாலுமே பாவம். ஆளை விட்றா சாமி, சீ சரியான சாவுகிறாக்கிங்களா இருக்க மாட்டேன். போய் இங்கே வந்து மூடிக்கிட்டு அப்பயே என் பொண்டாட்டி கூப்பிட்டான். என் பொண்டாட்டி கூடயே இருந்திருக்கலாம். இல்லை நான் கடமை கண்ணின்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்தியா, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். சாவுகிறாக்கிங்களா சே, இப்படி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் போயிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேர் தான் அப்படியே பாவமாக ஒரு மாதிரி வந்து அப்படியே நட்டு ரோட்டில் அப்படியே 2 பேரும் பேக்கை வச்சுட்டு நிற்கிறாங்க ஒரு மாதிரி. இப்போ 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு, இப்போ மூஞ்ச பாரு எருமை மாடு, ஒன்றால் தாண்டா விட்டுட்டு போயிட்டான் அந்த டிரைவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் குள்ளவாண்டு, ஒன்றால் தாண்டா அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்றால் தான் சொல்லிட்டு சண்டை கட்டிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு இவங்க 2 பேரும் சண்டை கட்டிகிட்டு இருக்குல்ல, ஸோ ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இவங்க 2 பேரும் அப்படியே ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படி சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா அங்கேருந்து ஜிமினோட ஃபேமிலியும் ஜங்குக்கோட ஃபேமிலியும் 2 பேருமே இறங்கி இருப்பாங்க. ஆமாம் இங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க 2 பேர்த்துக்கும் செம ஷாக்கு. என்ன நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? எப்படியும் நீங்கள் இந்த எல்லை கூட தாண்ட மாட்டீங்கன்னு தெரியும், எப்படியும் 2 பேரும் சண்டை கட்டிக்குவீங்க, அதனால தான் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஐயோ டேய் நீ மட்டும் இல்லாமல் தான் நான் தப்பிச்சு போயிருப்பேன்டா, அதுதான்டா நானும் சொல்கிறேன், நீ மட்டும் இங்கே இல்லாமல் இருந்தால் நானும் தப்பிச்சு போயிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சண்டை கட்டிகிட்டு இருக்குள்ளேயே ஜங்குக்கு அவங்க அப்பா அம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அப்படியே பேசின வாக்கிலேயே கூட்டிகிட்டு வந்து காருக்குள்ளே உட்கார வச்சு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சண்டை கட்டிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்றாங்க. ஸோ இந்த 2 பேருமே அப்படியே சண்டை கட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஸோ சண்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் அங்கே போய் சோஃபாவில் உட்காந்து 2 பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த பக்கம் ஜிம்மின் அவங்க பார்த்தா, அட போது நிறுத்துங்கப்பா, சும்மா ஓயாமல் இது எத்தனை தான் நான் கேட்குறது, காதே எங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சத்தம் போடக்குள்ள தான் இவங்க வந்து ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, வீட்டில் இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிம்மின், ஆமாம் நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன், அதானே ஏண்டா 2 பேரும் சண்டை கட்டிக்கிட்டிங்கன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டீங்களாடா, ஏண்டா அவ்வளோ கோவமாடா உங்களுக்கு 2 பேர்த்துக்கும், என்ன சொல்கிறீங்க, டேய் போடா போங்க, போய் நாளைக்கு மேரேஜ் அதுக்கு அதுக்கு போய் ரெடி ஆகாமல் போய் ரெஸ்ட் எடுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது பண்ணி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிமினும் ஜங்குக்கும் தான் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு அவங்க பேக் எடுத்துகிட்டு போய் ரூமுக்கு போயிட்டு, ஓ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பெட்டில் படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமினும் ஆளுக்கு ஒரு ரூம் போயிடுறாங்களா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதுடா, மார்னிங் ஆகுது. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் அப்படியே மேரேஜும் நடக்குது. இப்போ மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ எல்லாம் அந்த ரிசப்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நைட்டு ஒரு 7:30 ஆகுதுடா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி எல்லாமே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினும் ஜங்குக்கும் அப்படியே ஸோ அப்படியே மேலே ரூம்லேருந்து அப்படியே ஆளுக்கு ஒரு ரூமில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே கிளம்பி வராங்க. இப்போ எப்படி வராங்கன்னா 2 பேரும் அப்படியே மேலேருந்து கீழே ஸ்டெப்ஸில் வரக்குள்ள பார்த்தா எல்லோரும் ஃபேமிலியே பேக் பண்ணி ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் சீக்குக்கு 2 பேர்த்துக்குமே ஷாக்கு. 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு
அப்படின்ட்டு ஒரு மாதிரி 2 பேரும் பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் அங்கே வந்துட்டு ஜிமின் தான், அப்பா என்னப்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஜங்குக்கும் அதே மாதிரி தான் கேட்குறான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு வாரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வெளியே. என்ன எங்ககிட்ட இருந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ஆமாடா. அப்பா ஊரில் அவன் 10-15 பிள்ளைங்க வச்சுருக்கவங்களாம் கூட நல்லா இருக்காண்டா. ஆளுக்கு ஒவ்வொன்று வச்சுட்டு நாங்கள் படுற கஷ்டம் இருக்குது. ஐயோ முடியல என்னால். அதனால தான் உங்களை 2 பேர்த்தையும் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பலான் இருக்கோம். நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பலான் இருக்கோம். நீங்கள் 2 பேரும் ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபேமிலியாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிக்கு 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த சைடு டயாங் தான், நான் ஜங்குக்கா நல்லா என்ஜாய் பண்ணு, நாங்கள் கிளம்புறோம், நான் என் ஒய்ஃபையோட கூட போய் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், டயாங்கா நான் பாவம் இல்லை, உன் டக்கு ஃப்ரெண்ட் இல்லை, உன் டக்கு ஃப்ரெண்டை விட்டுட்டு தனியாக நீ போகலாமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் க்யூட்டாக சொல்கிறான். இப்போ ஹோபி தான், இந்த க்யூட்னஸ்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது புரியுதா, அவன் என் புருஷன் புரியுதா, அங்கே பாரு இருக்க அவன் புருஷன், அந்த க்யூட்னஸ்லாம் அவன் புருஷன்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், படா உனக்கு வேணா அவன் புருஷனாக இருக்கான், அவன் என்னோட சோல்மேட்டு, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தானே பேசுகிறேன், உனக்கு என்ன மூஞ்சப்பாரு ஒழுங்காக ஓடி போயிரு அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லலாம். இப்போ டயாங் தான், டி அவன் என் பொண்டாட்டிடா, உன் பொண்டாட்டி வந்தால் எனக்கு என்னடா, நான் பாவல என்னையும் கூட்டிகிட்டு போ டயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ இந்த சைடு டயாங் தான், வாய்ப்பில்லை ராஜா, நீங்கள் 2 பேரும் ஏதோ பண்ணுங்கள், நாங்கள் கிளம்புறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ இந்த சைடு அப்படியே திரும்பி ஜங்குக்கு தான் டயாங் பார்க்குறான். பார்த்துட்டு என்ஜாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் போகிறான். போடாங்கோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஹோபி தான் அப்படியே திரும்பி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் ஜி குக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா ஜி குக்கர்ஸா எனக்கு புரியல. ஆமாம் ஜிமினுக்கு ஜி, ஜங்குக்கு குக்கு, ஜி குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ஜங்குக்கு தான் அப்படியே முறைச்சிட்டு ஜி குக்கா பிடிக்காத பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இவங்க 2 பேர் சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலி அப்படியே கிளம்பிடுறா. இப்போ இந்த சைடு தான் சரி. இப்போ பார்த்தா ஜிக்குக்கு 2 பேருமே சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ரூமில் போய் படுக்கலான்ட்டு போகிறாங்க. பார்த்தா எல்லா ரூமுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே லாக் ஆகிருக்கு, எந்த ரூமுமே ஓப்பனே பண்ண முடியல. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கும் ஒன்றும் புரியல, ஜிமினுக்கும் ஒன்றும் புரியல. இல்லையே இப்போ ஒர்க்கில் எல்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு, இப்போ என்ன ரூம்லாம் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினும் ஜங்குக்கும் மாற்றி எல்லாருமே ரூம் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணவே முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போனால் ஸோ அந்த ரூம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. சரின்ட்டு உள்ளே போனால் உள்ளே பார்த்தா ஸோ ஃபஸ்ட் நைட்டுக்காக எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரூமே அவ்வளோ அழகாக இருக்குது, ஃபுல்லாக ரோஸ் பெட்டலை மாதிரி வச்ச மாதிரி அப்படியே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஷாக்காக அந்த தான் பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கும் வந்து அவனும் ரொம்ப ஷாக்காக தான் பார்த்துட்ருப்பான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான், என்ன எல்லா ரூமும் க்ளோஸாக இருக்குது, இது மட்டும் ஓப்பன் இருக்குது, இது மட்டும் எதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் எல்லாம் வந்து இப்போ இது வேறையா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே பார்ப்பான். இப்போ ஜிமின் தான் அப்படியே திரும்பி வந்து ஜங்குக்கை பார்ப்பான். பார்த்தா ஜிமினுக்கு க்ளோஸாக வந்து ஜங்குக்கு இருப்பான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான், ஏய் இரும்ப மாடு எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறேன் தள்ளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்வான். இப்போ ஜங்குக் தான், எனக்கு ஆசைப்பாரு அவன் கூட வந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னு எஜிபா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்வான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எனக்கு என்ன தெரியும், ஏய் பொய் சொல்லாமல் சொல்லு, நீ தானே இந்த வேலை பண்ணனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்பான். பக்கம் ஜங்குக் தான், எனக்கு ஆசைப்பாரு அவன் கூட இது மாதிரிலாம் இருக்கணும். ஓ அப்போ சார் கேம்ப என் கூட அந்த மாதிரி இருக்க ஆசை இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் கேட்பான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆமாம் நான் எதுக்கு உன் கூட இது மாதிரிலாம் இருக்க போகிறேன், எனக்கு என்ன வேறு வேலை இல்லை பாரு போட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் போவாங்க. இப்போ ஜிமின் தான், ஏய் டேய் ஜங்குக்கா எங்கடா போகிற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கூப்பிடுவான். இப்போ ஜங்குக் தான்,
ஏய் கொல்லவாண்டு, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னை பேர் சொல்லி கூப்பிடுவேன். அதுவும் ஒரு கட்டின புருஷனை வாங்க போங்கெல்லாம் கூப்பிட தெரியாதா? அது என்ன ஏன் ஜங்குக்கா இங்கே வாடாங்கிற? ஏய் இன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், அப்படியா நீ என் புருஷனா? நீ என் புருஷனா இருந்தால் உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? இல்லை உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் கேட்பான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அப்படியா அப்போ நீ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படி தானே? ஆமாம் நான் கொடுக்க மாட்டேன். அப்போ நிஜமாக நீ மரியாதை கொடுக்க மாட்டேன்டா. இப்போ என்ன பண்ணுவ? அப்படியா கொடுக்காத, உன்னை யார் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி வியடாக பார்ப்பான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான், போதும் ஸ்டாப் பண்ணு. எவ்வளோ நேரம் தான் நானும் நடிக்கிறது பிடிக்காத மாதிரியே. இப்போ தான் வீட்டில் யாரும் இல்லைல்ல, இதுப்போ உன்னை என்ன பண்ணாலும் இங்கே யாரும் ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஸோ தடுக்கவும் யாரும் கிடையாது. இப்போ இதுக்கு மேலே என் ராஜ்யம்தான். உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணணும்? நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக் பேசுகிறான். இந்த பக்கம் ஜிம்மி தான், நீ என்ன ஒரு மாதிரி பேசுகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்பான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் கிட்ட போகிறான். இப்போ ஜிமின் அப்படியே பின்னாடி பேக் சைட்லேயே தான் போவான். எதுக்கு இப்போ கிட்ட வர? எதுக்கு கிட்ட வரேன்னா, நான் எதுக்கு கிட்ட வரேன்னு உனக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் தான் உன்னை பிடிக்காத மாதிரியே நான் ஆக்ட் பண்ணட்டும் சொல்லிச்சலாம். முன்னாடி உன்னை அப்படியே செய்யணும் போல தோணுது. முடியலையே, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கு அப்படியே ஜிமின் கிட்ட போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், வேணாம், நீ என்ன ஒரு மாதிரி பேசுகிற, என்ன தான் உனக்கு பிடிக்காதுல்ல, எதுக்கு கிட்ட வர, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், தள்ளணுமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே கிட்ட போயிட்டு அந்த பெட்லேயே 2 பேர் விழுந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிமின் வந்து அந்த பெட்டு ஹார்னர் தடுக்கி விட்டு விழுந்துருவான் பெட்டிலே. ஸோ ஜிமினோட லெக்கு வந்து ஜங்குக்கோட காலில் ஒரு மாதிரி இடிச்சு ஜங்குக்கும் வந்து ஜிமின் மேலேயே விழுந்துருவான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான், எப்படி தள்ளிப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கத்துவான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஜிமினா குளிச்சு போதும்டா, வீட்டில் தான் யாரும் இல்லைல்ல, அப்புறமே எதுக்கடா அதே மாதிரியே பண்ணுற, இதுக்கு மேலேயாவது ஜங்குக் பாவல்ல, அது அவன் புருஷனாயிட்டான்ல, இதுக்கு மேலேயாவது நீ நார்மலாக பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறான்டா. ஐயோ ஜங்குக்கா, நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் டைட்டாக. இந்த பக்கம் ஜங்குக்கா, இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே குளிச்சு, அப்பா இப்போ தாண்டி ஏதோ என் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது, அப்பா ரொம்ப டயர்டாயிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக் பண்ணிகிட்டே அப்படியே வந்து அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஸோ 2 பேரும் அப்படியே பெட்டில் வந்து அப்படியே மேலே வந்து ஃப்ளோரை பார்த்த மாதிரி படுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஒரு சைடாக திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்டு, பொறுக்கி உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்குள்ளே எத்தனை ஆக்டிங்கு, எத்தனை ஃபைட்டு, எத்தனை சேஸிங்கு, அப்பப்பப்பா என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். அப்பப்பப்பா செம்ம டயர்ட் ஆகிட்டேன்டி. ஆனாடி நிஜமாக நான் என்ன நினச்சேன்னா, எங்கடா இவங்க நம்மளை மேரேஜ் பண்ணி வைக்காமல் போயிடுவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, கடைசியாக காட் நம்மளை சேர்த்து வச்சிட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், காட் சேர்த்து வச்சாங்கன்னு சொல்லாத, உங்கள் ஒன்று சேர்த்து வச்சாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஷாவா, என்னடா என்ன சொல்கிற எனக்கு புரியல. நடிக்காதடா, அதான் டயாங்க்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும், இதுக்கு முழுக்க காரணமும் டயாங்கு தானே எனக்கு தெரியும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், அது எப்படி உனக்கு தெரியும்? ஃப்ராடு
உனக்கு அண்ணன்றதுக்கு முன்னாடி அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சோல்மேட், புரியுதா? ஸோ என்கிட்ட எப்படி அவன் மறைப்பான்? அதே மாதிரி நீ லவ் பண்ணுறன்றத அவன்கிட்ட சொல்லியிருக்க. அதே மாதிரி நான் எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட உண்மையாக சொல்லுவேன். ஸோ அப்புறம் உன் அண்ணனுக்கு தெரியாமல் இந்த வேலை நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே க்யூட்டாக அந்த ஃபேஸ் வச்சுட்டு அவ்வளோ அழகாக ஒரு பன்னி ஸ்மெல் பண்ணுறான் சிரிச்சிட்டு. ஹிஹிஹி சாரி மூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் போடா. ஆமாண்டா, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்ன? சரி, நான் அது எப்படிடா கரெக்டாக அவங்க வர மாதிரி பண்ணேன். நம்ம 2 பேரும் ஓடி போகிறோன்னு பிளான் பண்ணோம், ரைட்டு. ஸோ நீ அவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வர மாதிரி நீ எப்படி பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜமீன் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், அடி பொண்டாட்டி, நான் வந்துட்டு கிளம்புறப்பே எங்கள் அண்ணனுக்கு சொல்லிட்டேன். ஸோ உடனே வராத, கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, உடனே வந்தால் டவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதே மாதிரி அவனும் நான் போட்ட பிளான் ஃபுல்லாக அவன் கரெக்டாக பண்ணலாம். ஸோ கரெக்டாக நமக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றுடி, நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்குள்ளே இவங்கள ஆக்ட் பண்ணி இவங்கள ஏமாத்துறதுக்குள்ளே பெரிய கதாக அக்க போரா போயிடுச்சு. போராட்டத்துக்கு மேலே போராட்டமாக போயிடுச்சு. அதுவும் கரெக்டு தான்டா. எப்பா எங்கள் அப்பா உங்கள் அப்பாவும் சம்மதிச்சு நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், சரி 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 நாம் 2 பேர் பேசுகிறத பார்த்துட்டு பார்க்குற ஆர்மிஸ் வந்து இந்நேரம் மண்டையை பிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோம், எப்படி இந்த மாதிரி ஆகணும். ஆமாண்டா முன்னே அதை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், என்ன ஆர்மிஸ் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கா? என்ன இருக்கும், எல்லாம்லாம் இருக்கும். அது என்னென்னா, நாங்கள் 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப லவ் பண்ணுறோமா. ஸோ ஸ்டார்டிங் வந்து டாம் அண்ட் ஜெர்ரியாக தான் இருந்தோம், ரொம்ப ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னமோ தெரியல, அவன் மேலே எனக்கு ஒரு ஃபீலு, என் மேலே அவனுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. பட் அதுவும் சண்டையில் தான் வந்துச்சு அந்த ஃபீலும். அப்புறம் நாங்கள் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா. ஸோ பார்க்குற எங்கள் அப்பா அம்மா முன்னாடி வந்து கொஞ்சம் சண்டை போடுற மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்னடானா ஆக்டிங்காகவே போயிடுச்சு. அப்புறம் எப்படி எங்களால் மேரேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷாக இருந்தோம். அப்புறம் தான் முடிவு பண்ணணும், சரி நம்ம இதே மாதிரி சண்டை கட்டிகிட்டே இருந்தால் அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்கன்னு ஒரு குட்டி நம்பிக்கை. சரின்ட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்னடானா அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் பரவாயில்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், லூஸு அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். டேய் அவங்களுக்கு புரிஞ்சா என்ன, புரியலன்னா என்னடா, வாடா நமக்கு ஃபஸ்ட் நைட்ரா, நம்ம வேலையை பார்க்கலாம். போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், அடியே பொண்டாட்டி இந்த மாதிரி செய்யலாம் ஆகாத, ஐயோ அதெல்லாம் உனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின், ஏய் சரி 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 வா நம்ம வேலையை பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினுக்கு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு பேக் கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு அப்படியே 2 பேர் கிஸ் பண்ணிக்கிறாங்க, செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா கிடைக்காதரா, லைக் பண்ணாதரா இருடி. அப்புறம் எப்படி நான் உன்னை ஃபீல் பண்ணுறது, இதுக்காக எத்தனை இயர்ஸாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஜங்கு பார்த்துடா நாடி அடிது, அப்பா அப்படி வச்சிருக்க. எல்லாம் உனக்கு தான், பொறுமையாக பண்ணு. பொறுமையாவா? இந்த ஜங்குக்கோட இதில் பொறுமைன்றதே கிடையாது தெரியுமா? ஜங்கு பெயினாக இருக்குடா. இருந்தா இருக்கட்டும், ஹப்பிக்காக இது கூட தாங்க மாட்டியா? ஜங்கு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செம்மையாக மூவ் பண்ணிவிட்டு அப்படியே மேக்கவுட் பண்ணிகிட்டு இருக்காங்கடா. ஸோ இவங்களுக்குள்ள செம்மையாக மேக்கவுட் போகுது. இப்படியே வந்து
அந்த ரூம் ஃபுல்லாக இவங்களோட மூன் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. ஜங்குக் ஜங்குக் பண்ணுறதும் ஜிமின் ஜிமின்றதும். ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஒரு 8 o'clock இருக்கும். இந்த பக்கம் ஜிக்குக்கு பார்த்தா ஜிமின் நல்லா அப்படியே ஷர்ட்லெஸ்ஸாக ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கான். இப்போ அந்த சூரிய வெளிச்சம் வந்து அப்படியே ஜிமின் மேலே அப்படியே அவங்க ஃபேஸில் படுதுடா. ஜிக்கு கூட ஃபேஸில் படுது. இப்போ ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு ஏந்திரிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏந்திரிக்கிறான். இப்போ ஏஞ்சி பார்த்தா அந்த பக்கம் ஜிமின் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான். அந்த சன்ரைஸ் வந்து ஜிமின் மேலே அப்படியே ஃபேஸில் படுது. அவன் ஹேரெல்லாம் கொஞ்சம் மொர்சியாக இருக்கும்டா. இப்போ ஜங்குக் தான் அந்த ஹேரெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ என்ன பண்ணுறான், ஃபோர் கேட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸோ அவனோட இதெல்லாம் அப்படியே யோசித்து பார்க்குறான். இவங்க லவ் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது, அந்த மாதிரி மேரேஜ் ஆனதும் நினச்சி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு லவ் யூடா குளிச்சு, உன்னை எப்பயுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீ என்னோடய லைஃப் பொக்கிஷம். ஸோ நீ என்னோட பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ஜிமினை ஹக் பண்ணி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஃபோர் கேட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஜிமினும் ஆமாம் எனக்கும் நீ ரொம்ப ரொம்ப பெரிய பொக்கிஷம். உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு தரவும் மாட்டேன், விட்டுட்டு போகவும் மாட்டேன். ஏன்னா யூ ஆர் ஒன்லி மைன், நீ என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு எஸ் கரெக்ட், யூ ஆர் ஒன்லி மைன், நீயும் என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கும் சொல்லலாம். இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் ஃபோர் கேட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்புறம் நோஸு, அப்புறம் லைட்டாக சீக்ஸு, லிப்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக் போதுண்டா, நைட்டே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, தூங்கவே விடலை, இப்போயாவது விடு. விட்டுறேன் விட தானே போகிறேன். ஜங்குக் தப்பாக பேசாத. டேய் நான் என்னடா தப்பாக பேசுகிறேன், ஏன் பொண்டாட்டிக்கிட்டே கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் மார்னிங்கே பண்ணால் செம்மையாக இருக்குமா தெரியுமா? பரவாயில்ல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீ ஒரே ஒரு ரெண்டு ஓகே, ஒரே ஒரு ரெண்டு. ஜங்குக் ப்ளீஸ் வேணாண்டா, குளிச்சு ப்ளீஸ் ஒரே ஒரு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமின் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே ஜிமினுக்கு தான் கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து ஒரு 5 minutes போகுது. இப்போ மறுபடியும் ஜங்குக் பெயினாக இருக்கு, ஜங்குக் இப்போ பொறுமையாக பண்ணுறா. ஓகேடி ஓகே, பொறுமையாக தான் பண்ணுறேன், பொறுமையாக பண்ணுற மாதிரி அடி இருக்கு உன் பாடி சொல்ல. சுகண்டி சுகம், என்ன ஒரு சுகம் தெரியுமா, ஹெவன் ஃபீல்டி, என்னமா இருக்குடி, அப்படியே 24 hours பண்ணிகிட்டே இருக்கலான்னு தோணுதுடி. ஜங்குக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிக்குக்கு 2 பேருமே மார்னிங்கே அவங்க ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. ஸோ அந்த ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஜிக்குக்கு 2 பேருமே அப்படியே போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு பாத்அப் பண்ணிவிட்டு ஸோ அங்கேயே குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ஸோ அவங்க குக் பண்ணி சாப்பிட்டு ஸோ ஜாலியாக விளாண்டுட்டு மூவி பார்த்துட்டு ஸோ இப்படியே தான் 1 week போயிருக்குண்டா. அவங்க 2 பேருமே அந்த 1 week அவ்வளோ ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே தான் வந்து போயிட்டுருக்குல்ல. இப்போ ஒன் ஃபைன் டே ஜிக்குக்கு 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாலில் வந்து அந்த மூவி பார்த்துட்டு ஸோ அப்படியே படுத்திருப்பாங்க. இந்த பக்கம் ஜங்குக் வந்து கீழே சோபாவில் வந்து கீழே படுத்திருப்பான், ஜங்குக் மேலே ஜிமின் படுத்திருப்பான். ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே தூங்கிடுவாங்க. ஜிமினோட செஸ்ட்டில் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் ஜிமின் படுத்த மாதிரி அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அப்படியே வந்து இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாம் வராங்கடா. வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் அவ்வளோ ஷாக்கு. இந்த பக்கம் மெயினாக ஜங்குக்கோட அம்மாவுக்கும் ஜிமினோட அப்பாவுக்கும் தான் செம ஷாக்கு. அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த சத்தல் தான் கேட்டு இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமினையும்
அப்படியே நினச்சிட்டு அப்படியே பார்க்கத்தா முன்னாடி ஃபேமிலியே மொத்தமாக நிற்கிது. இந்த பக்கம் டயாங்கு, ஹோபி, இந்த பக்கம் ஜங்குக்கு ஃபேமிலி, அதே மாதிரி ஜிமின் ஃபேமிலி எல்லாருமே நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஜிக்குக்கு 2 பேர்த்துக்குமே செம ஷாக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஷை ஆயிடுறாங்க. 2 பேருமே ஷை ஆகிட்டாங்க. ஷை ஆகிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஆமா அப்பா ஏன் அதுக்குள்ளே வந்தீங்க? ஏன்னா புரியலப்பா. இல்லை எப்போ வந்தீங்க? ஆஹா, சரி. நாங்கள் எப்போ வந்து இருக்கட்டும். என்னடா இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜெமீன் ஜங்குக்கு அவங்க அம்மா கேட்பாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆயிடும். ஷை ஆகிட்டு போயிட்டு அப்படியே ஜங்குக்கோட அப்படியே பேக் சைடில் போய் அப்படியே போயிட்டு அவன் ஹெட்டை வச்சு மறைச்சிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அதெல்லாம் அதெல்லாம் அப்படித்தான்ப்பா போங்கப்பா போமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிம்மினை ஹேண்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு ஓடி போயிடுறான். இந்த பக்கம் ஃபேமிலியும் அவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு டயாங் தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு ஆஹா என்ஜாய் அப்பா எப்படியோ ஹாப்பியாக இருந்தால் நமக்கு சரி தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான், அவனும் அவங்க ஹோபி கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிடுறான். இந்த பக்கம் இவங்க மட்டுமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்பாடா அண்ணா எப்படியும் ஒன்று சேர்ந்துட்டானுங்களாட்டுது. நான் எங்கடா மறுபடியும் அடித்து உடச்சிட்டு வீடெல்லாம் 2ஆக பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். பரவாயில்லண்ணா ஒன்று சேர்ந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே ஹாப்பியாக வந்துட்டு சிரிச்சுட்டு போகலான்ட்டு போக்கல. நீ தாண்டா நான் தான் நீ தாண்டா நீ இல்லை நான் தான் நீ தான் அதில் சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் சண்டை கட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேர்த்துக்கும் ஃபேமிலிக்கு மறுபடியும் ஷாக்கு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்த்தா இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அப்படியே அவங்க 2 பேர்த்தோட ஒரு ஆளுக்கு ஒரு ஹேரை பிடிச்சிட்டு அதெல்லாம் முடியாது நான் தான் போவேன், அதெல்லாம் முடியாது நான் தான் போவேன், அதெல்லாம் முடியாது நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சண்டை கட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்பா தான் என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஏண்டா பேசிக்கிட்டு தான் இப்படி மாதிரி முடிய பிடிச்சிட்டு அது வேற ஒன்றும் இல்லை மாமா, நான் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போவேன்னு சொன்னேன். இல்லை நான் தான் போவேன்னு சொன்னோம், அதுக்கு நாங்கள் ஃபைட் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் தகப்பா அறிவில்லையா உனக்கு, போயா வெளியா, எப்போ பார்த்தாலும் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டுல அப்புறமேட்டு கேட்டுல உள்ளே வர மாட்டியா, போப்பா. இன்னைக்கு நான் சும்மா விட்றதா இல்லை. நான் தாண்டா உள்ளே போவேன், அதெல்லாம் முடியாது நான் தான் போவேன். நான் தாண்டா உள்ளே போவேன், அதெல்லாம் முடியாது நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்களோட ஃபேமிலி தான் இதுங்க திருந்தாதுங்க. ஏய் போதும் நடித்தது போதும், போங்க போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எல்லாமே டயாங் அங்கே சொல்லிட்டான், புரியுதா? போயிட்டு உங்கள் ஆக்டிங்லாம் விட்டுட்டு உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற வேலையை பாருங்கள். அப்பப்பப்பப்பப்பா நீங்கள்லாம் உங்களுக்கு குழந்தை பிறந்தா கூட நீங்களே திறந்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமினோட அப்பா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் அங்குக்கோட அம்மா எல்லாமே பார்த்து சிரிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு க்யூட் கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அப்படியே ஹேரை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு ஜங்குக்கா என்னடா கண்டுபிடிச்சிட்டாங்கடா, ஆமாண்டா சரி இதுக்கு மேலே எதுக்கு இந்த ஆக்டிங், வா நம்ம ரொமான்ஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிம்மி தான் பொறுக்கி மறுபடியும் மாத்தியா உன் வேலையை தான் காட்டுற, வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், வேகமாக போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு ஜிம்மினை இழுத்து பெட்டில் போட்டு ஸோ அப்படியே கிஸ் பண்ணுறான்டா. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு தெரில, கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே பாய். இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே, உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கராவில் கரைந்து